முன்னாடி தான் நம்ம தளபதியை போய் நேர்ல பார்த்துட்டு வந்தோம். அண்ணன் நேர்ல எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? ஒண்ணு ஒரு ஐடி கார்டு மட்டும் போட்டாருன்னா எவ்வளோ காலேஜுக்கே வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்காரு. உங்க எல்லாரும் சார்பாவும் அண்ணன் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டேன். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் நாங்க சொல்லுவேன். ஆனா தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க எங்களுக்காக. நம்ம தியேட்டர்ல மட்டும் கில்லிக்கு இது வரைக்கும் 52,000 டிக்கெட்ஸ் வச்சிருக்கோம். ரெண்டுதான் ரீசன். ஒரு தளபதி ஒரு தளபதி ஃபேன்ஸ் ஆகிய என் கூட சேர்ந்து எல்லாரும் ஒரு வாட்டி அண்ணன் யாரு இப்ப சாம வருஷமா போட்டு வைப்பாங்கம்மா. ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. கமலா தேட்டர் ஓனர் பார்த்தோன்னா தளபதி மீட் பண்ணிட்டு வந்ததை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டில் இருக்கிற அந்த ரிக்வெஸ்ட்டும் பார்த்தோன்னா வச்சிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு செம்ம எங்களுக்குள்ளே இருக்காரு. ஒரு ஐடி கார்டு போட்டு வந்தார் அப்படின்னா என்னோட காலேஜ் வரலாம் அந்தளவுக்கு பார்த்தோன்னா செம்ம எங்களுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது கில்லி படம் இவங்க தேட்டரில் இன்னும் ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஷோக்கு நடுவில் தான் இவர் பேசியிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தோம்னா கில்லி திரைப்படம் இவங்க தேட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட 52,052 டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா சேல் ஆகிருக்காமா. இனிமேல் பார்த்தோம்னா அவங்க தேட்டரில் வந்து கில்லி ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனையை பார்த்தோம்னா கில்லி ஒவ்வொரு தேட்டர்லையும் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக 30 கோடிங்கிறத கில்லி கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னும் தேட்டர்ஸில் பார்த்தோம்னா அரண்மனை 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்பவும் ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ரத்னம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பவும் ஷோ ஆச்சு. இப்பவும் பார்த்தோம்னா ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா தேட்டர்லையுமே இன்னும் பார்த்தோம்னா கில்லி நான் ஸ்டாப் செலிப்ரேஷன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த எண்டு எப்போ வரப்போகுது, கலெக்ஷன் எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வரைக்கும் ரீரிலீஸில் கலக்கிட்டு இருக்கிற கில்லியை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.